வணக்கம் இந்தியா. நமது பங்குச்சந்தைகள் 3 நாட்களாக இருந்த ஏற்றத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு வீழ்ச்சியை தழுவியிருக்கிறது என்று சொல்லலாம். மெயினாக முதலீட்டாளர்கள் ஒரு காஷியஸ் ஸ்டாண்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய அஹெட் ஆஃப் யூனியன் பட்ஜெட். ஸோ மார்க்கெட்டும் அதுக்காக தான் வீழ்ச்சி அடைந்ததா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஸோ அதுமாரி இந்த பட்ஜெட்டில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அதோட அது வீக்கெண்டு வர்றதுனால கொஞ்சம் காஷியஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு மறுநாள் மறுபடியும் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைய தினம் நிஃப்டி 100 புள்ளிகள் குறைந்து 25,318.55 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1461, டிக்ளைன்ஸ் 1003. ஸோ மார்க்கெட் பிரெத் டுடே இஸ் இன் பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் இந்த ஜனவரி மாதம் பார்த்தோன்னா நமது சந்தைகள் ஒரு ஒஸ்ட் மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். சின்ஸ் பிப்ரவரி 2025 பார்த்தோம்னா இதுதான் மிகவும் அதிகமாக வீழ்ச்சி அடைந்த மாதம் என்றும் சொல்லலாம். கிட்டத்தட்ட 3.1% வந்திருக்கு. மேலும் இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் பார்த்தோம்னா நேற்றைய தினம் நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வே வந்தது இல்லையா, அதில் ஜிடிபி க்ரோத் 7.4% ஆஃப் FY26 ஃப்ரம் 6.8 to 7.2%. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இன்புட்னு சொல்லலாம். இப்போ துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல், ஐடி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்றைய தினம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். மறுபுறம் மீடியா, FMCG அண்ட் ரியாலிட்டி ஏரிய துறைகள் என்று சொல்லலாம். ஸோ டாப் கெய்னர்ஸ் நெஸ்லே, டாடா கன்சியூமர், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், M&M, ITC இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதில் ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், கோல் இந்தியா, ONGC, ICICI பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இந்த பட்ஜெட்டில், சென்ட்ரல் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் டு இன்க்ரீஸ் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா PSU பேங்க்ஸுக்கு. அதனால் இன்றைக்கி அந்த PSU பேங்க்லேயும் மொமெண்டம் வந்தது. இது சண்டே அன்னைக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் டிதேவ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒரு நியூ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. திஸ் வில் ஹாவ் அ பெட்டர் ரீச் ஃபார் தேர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய விஷ் லிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிறைய விஷயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்குது. மெயினாக நம்மளுடைய மேக்ரோ பிக்சர் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இன்ஃப்ளேஷன் மாடரேட்டாக இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு டாலரன்ஸ் பேண்டுக்குள்ளே இருக்குது. தென் RBI ஃப்ரம் டைட்டனிங் டுவர்ட்ஸ் சப்போர்ட்டிங் க்ரோத்து, ஸோ ரேட் கட்டு, அதுமாரி மெயின்டைனிங் நியூட்ரல் பாலிசி ஸ்டேட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. க்ரோத் பார்த்தோம்னா நம்ம குளோபலாக பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் கோல்டுனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால நல்ல ஸ்டேபிளாகவே இருக்குது. ஸோ நம்மளுடைய கரன்சிலையும் அப்பப்போ RBI இன்டர்வென்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்மளுடைய டொமஸ்டிக் கேபிட்டல் பேஸ் பார்க்கும் பொழுது ஒரு ரெடியூசிங் வாலட்டிலிட்டி வரக்கூடிய நாட்கள் ஆஃப்டர் பட்ஜெட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டிங் ஷிஃப்டில் பார்த்தோம்னா ஒரு கன்சிஸ்டன்ட் இன்ஃப்ளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேமாரி லிக்விடிட்டி மெச்சூரிங் ஃபினான்ஷியல் சிஸ்டம்லேருந்து மறுபடியும் சிஸ்டத்துக்குள்ளே வரத்துக்குள்ள வாய்ப்பில் இருக்கக்கூடும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃப்ளோஸ் நமக்கு இருந்தாலும் அனைவனாக இருந்தாலும் லாங் டேர்ம் நம்மளுடைய சிஸ்டம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். என்னெல்லாம் விஷ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் க்ரோத் ப்ரியாரிட்டிஸ் அது மெயினாக பார்க்குறாங்க. அதுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் காம்படிட்டிவ்னஸ், அதாவது இந்த மேக் இன் இந்தியா, ஸோ அதுக்கப்புறம் சப்ளை செயின், ஸோ இதை ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. ஸோ அதனால் இன்சென்டிவ் கொடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும் பொழுது நம்மளுடைய குளோபல் டிமாண்டு பெட்டராக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. எமர்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டரில் பார்க்கும் பொழுது ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் க்ளீன் ஃபியூயலுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கக்கூடும். தென் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அதுக்கும் ஃபோக்கஸ் இருக்கக்கூடும். செமி கண்டக்டர் அதுக்கும் இருக்கும். AI ட்ரிவன் டெக்னாலஜிஸ் அண்ட் டிஜிட்டல் அடாப்ஷன்
இது ஏன் வந்து இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டர்நெட் யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 பில்லியனை டச் ஆகிருக்கு. அதோட அக்ரி ரூரல் எக்கானமியில் இது பார்த்தீங்கன்னா ரூரல் பேஸில் யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆக்டிவ் இன்டர்நெட் யூசர் அது வந்து 4 times தேன் த அர்பன் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டிஜிட்டல் இன்ஜினியரிங் வந்து ஒரு கீ டிரைவருக்கு இது வந்து உந்துகோலாக இருக்கக்கூடும். அதனால் வணிகங்களும் அதிகமாக போகக்கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி இந்த டேக்ஸ் கிளாரிட்டி அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கக்கூடும். ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அந்த டேக்ஸ் பாலிசிங்கிறது. அது வந்து கேபிட்டல் கெயின் ரூல்ஸ், கார்ப்பரேட் இன்சென்டிவ், சிம்பிளிஃபைடு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செக்டர்ஸில் வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா. ஸோ இதில் வந்து இன்னோவேஷன் சப்போர்ட் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். அதுமாரி டெக்னாலஜியில் பார்த்தோன்னா சொன்னாலே இப்போ இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் டிஃபென்ஸில் பார்த்தோன்னா நிறைய லாங் டேர்ம் கெப்பாசிட்டி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் பெட்டராக இருக்கக்கூடும். நண்பர்களே, இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 1.94% ஏறி 13.63 இருக்கிறது. தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிரிட்டானியா, டிசிஎஸ் அண்ட் ஆர்ஐஎல். நிஃப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டி ஆவரேஜ் வால்யூம். நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 25,280 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,646.60. நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது. மார்க்கெட் காலையில் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மேலே சொன்ன விஷயங்களை வந்து பாருங்கள். அதேமாரி 2 நாளாக நம்ம வந்து கோல்டு சில்வரை பற்றி கிளியராக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அதேமாதிரி நம்மளுடைய ரீல்ஸில் சில்வரை பற்றி கொடுத்துருக்கோம். அதையும் கேளுங்க. அதற்கு தகுந்தாற்போல் அதில் வந்து உங்களுடைய பொசிஷனை ட்ரிம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.